வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் புயல் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் பட்டாளம், புளியந்தோப்பு, காரப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு. 2015 பாதிப்புடன் ஒப்பிடுகையில் தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளை அரசு சிறப்பாகவே கையாண்டுள்ளது எனவும் மத்திய குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தி பாராட்டு. பிற மாநிலங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறது? வெள்ள நிவாரண நிதி விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை சட்டவிரோதம் என அறிவிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் சபரேஷ் சுப்பிரமணியன் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனுவில் திருத்தம் செய்ய தலைமை நீதிபதியிடம் அனுமதி கோரியுள்ளார். அதில் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் நடவடிக்கையை அரசமைப்பு சட்டத்திற்கு முரணானது, சட்டவிரோதமானது, தனிச்சையானது, நியாயமற்றது என அறிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். மேலும் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்பி வைத்ததை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையர் பணி நியமன திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர், இதர தேர்தல் ஆணையர்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆகியோர் கொண்ட குழு தேர்வு செய்யும். தேர்தல் ஆணையர் பணி நியமன திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை எண்ணூரில் மழை தண்ணீரில் எண்ணெய் கலந்த விவகாரம் இயற்கையாக ஏற்பட்ட பேரிடர் அல்ல, மனித தவறுகளால் ஏற்பட்ட பேரிடர் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது எண்ணெய் படலத்தை அகற்றுவதற்கு இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தங்களுக்கு திருப்தியை அளிக்கவில்லை என்று நீதிபதிகள் கூறினர். எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கையுறை, முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். ராஜஸ்தான் மாநிலத்தின் முதலமைச்சராக முதல் முறை எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்கும் பஜன்லால் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராகவும் மாநில முதலமைச்சராகவும் பஜன்லால் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தியா சிங், பிரேம்சந்த் பைர்வா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாகவும் வாசுதேவ் தேவ்நானி சபாநாயகராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தின் 170வது படத்திற்கு வேட்டையன் என பெயரிடப்பட்டுள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிக்கின்றனர். மேலும் மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோரும் வேட்டையன் படத்தில் நடித்து வருகின்றனர். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவுக்கு தலைமை வகிக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி மீட்புப் பணிகளை தமிழக அரசு சிறப்பாகவே கையாண்டுள்ளது என்று பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் பாதிப்புக்கு பிறகு சென்னை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக கூறினார். மழை வெள்ள பாதிப்புகளை சீரமைப்பதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார். மற்ற மாநிலங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி, தமிழக அரசு கோரிய நிதியை மத்திய அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க 5000 கோடி ரூபாய் கேட்டால் 400 கோடி தந்தால் எப்படி போதுமானதாக இருக்கும் என்றும், நாங்கள் அட்சய பாத்திரத்தில் பிச்சை கேட்கவில்லை, எங்கள் பணத்தை கேட்கிறோம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது 5000 கோடி கேட்டா 400 கோடி தந்தா அது எப்படி போதுமானதாக இருக்கும்? நாங்கள் ஏதோ இந்த அட்சய பாத்திரத்தை பிச்சை கட்ட மாதிரி நாங்கள் கேட்கல. நாங்கள் கொடுத்த பணத்தை கேட்கோம்.
ஜிஎஸ்டி வந்து நம்முடைய மக்கள் கட்டுறதில்ல எவ்வளோ வந்திருக்கு. இன்றைக்கி நம்முடைய விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தோம்னா நம்ம போடுகின்ற ஜிஎஸ்டி வந்து தமிழ்நாடு டாப். ஆனால் கிடைக்கக்கூடிய நிதி என்பது நம்ம கடைசியில் வாங்க. இதுதான் வருத்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000க்கு மேற்பட்ட கோடி ரூபாய் வந்து இந்த நிவாரணத்திற்காக நாம் கேட்டிருக்கின்றோம். 400 சில்லற கோடி என்பது 10% குறைவான தொகை. அது நியாயப்படுத்தவே முடியாது. அதனால் ஒன்றிய அரசு இதில் பாரபட்சமின்றி நம்முடைய மாநில அரசு கேட்கின்ற நிதியை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி மார்ச் 13 வரை நடைபெறவுள்ளன. நாடு முழுவதும் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் எழுதவுள்ளனர். காஷ்மீர் விவகாரத்தில் கூட்டாட்சி தத்துவமும் ஜனநாயக மதிப்பீடுகளும் என்ன ஆனது என்று மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பினர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களில் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வழக்கில் சரியோ தவறோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளும் கட்சிக்கு அரசியல் ஊக்கத்தை வழங்கியிருப்பதோடு சட்ட ரீதியான ஆதரவையில் வழங்கியிருப்பதாகவும் ஆர் ராசா குறிப்பிட்டார். பிபர்ஜாய் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்திற்கு 338.24 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் மத்திய அரசும் மாநில அரசும் முன்னேற்பாடுகளை செய்ததால் பேரிடரின் போது உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புயல் பாதிப்புக்கு பிறகு மாநில அரசின் அறிக்கைக்கு காத்திருக்காமல் சேதங்களை மதிப்பிடுவதற்கு மத்திய குழுவை நியமித்த உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே முதல் தவணையாக 584 கோடி ரூபாயை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல பிரதேசத்திற்கு கூடுதல் நிவாரண நிதியாக 633.73 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையின் போது ஏற்பட்ட வெள்ளம், மேக வெடிப்பு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஹிமாச்சல பிரதேச மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மாநில அரசின் அறிக்கைக்கு காத்திருக்காமல் சேதங்களை மதிப்பிடுவதற்கு மத்திய குழு அனுப்பப்பட்டது. இதையடுத்து உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஹிமாச்சல பிரதேச அரசுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 200 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை வருகின்ற 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திமுக எம்பி வில்சன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுற்றுச்சுவர் கட்டுமானம் உட்பட முன் முதலீட்டு பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானை சேர்ந்த ஜிகா அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள கடன் ஒப்பந்தத்தின்படி வருகின்ற 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆதாருடன் பான் கார்டை இணைக்க 2 கோடி பேரிடமிருந்து 2125 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 2023 ஜூன் மாதம் வரை நாட்டில் 54 கோடியே 68 லட்சம் பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இவற்றை இணைக்க சுமார் 2 கோடி பேர் 1000 ரூபாய் செலுத்தி இருப்பதாகவும் இதன் மூலம் 2125 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை 3 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கில் கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக கைதான அங்கித் திவாரியை காவலில் எடுத்து விசாரிக்க திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அங்கித் திவாரியை 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியதோடு வருகின்ற 14ஆம் தேதியன்று மாலைக்குள் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் மருத்துவருக்கு எதிராக அமலாக்கத்துறையில் வழக்கே இல்லாதபோது வழக்கை முடித்துக் கொடுக்க எவ்வாறு லஞ்சம் வாங்க முடியும் என கேட்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அங்கித் திவாரியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் எதையும் கைப்பற்றவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளின்படி இந்த கைதானது விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சபரிமலையில் கடந்த சில நாட்களாக சுமார் 1,25,000க்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் சிறப்பு அமர்வு தானாக முன்வந்து வழக்கை விசாரித்தது. இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்களின் வசதிக்காக தரிசன நேரத்தை 1 மணி நேரம் அதிகரித்து 18 மணி நேரமாக நீட்டிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலை தரிசனத்தை எளிதாக்குவது தொடர்பாகவும் ஆலோசனைகள் நடைபெற்றன. வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னும் சில மாதங்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது 100 அரசு பேருந்துகளை கொண்டு முதற்கட்டமாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து வரும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்து ஊரப்பாக்கம் வழியாக சென்று மீண்டும் வண்டலூர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்தடையும் வண்ணம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் இறந்த குழந்தையின் உடலை அட்டை பெட்டியில் வைத்து கொடுத்த விவகாரத்தில் 8 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மசூத் என்பவரின் மனைவி சௌமியாவிற்கு டிசம்பர் 5ஆம் தேதி குறைப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. அன்றைய தினம் மிக்ஜாம் புயலால் பெருமழை பெய்ததால் மருத்துவமனை செல்வதற்கு ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் ஆட்டோவில் அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். வழியில் பிறந்த சிசு இறந்து போயிருந்தது. இதையடுத்து கீழ்ப்பாக்கம் சென்றபோது தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு குழந்தையின் உடலை அட்டை பெட்டியில் வைத்து மசூதிடம் மருத்துவமனை நிர்வாகம் ஒப்படைத்தது. இது தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் 8 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் சாலைகளில் பைக் வீலிங் செய்த 39 பேர் கைது செய்யப்பட்டதுடன் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 4647 வழக்குகளும், சைலன்சரை மாற்றி வாகனம் ஓட்டியதாக 2495 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. மேலும் பைக் வீலிங் மற்றும் சாகசங்கள் செய்த 39 பேர் கைது செய்யப்பட்டதுடன் வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார். தொடர்ந்து இதுபோல விதிகளை மீறி வாகனங்களை இயக்குபவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுவதுடன் சிறை தண்டனை போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதா கடந்த செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இருப்பினும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி ஆகியவை யூனியன் பிரதேசங்கள் என்பதால் மகளிர் இடஒதுக்கீட்டை அங்கு நடைமுறைப்படுத்த சட்டத்திருத்தம் அவசியமாக இருந்தது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டு 2வது சட்டத்திருத்த மசோதாவும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவையில் மகளிர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த ஏதுவாக யூனியன் பிரதேச அரசுகள் சட்டத்திருத்த மசோதாவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகரும் பாஜக நிர்வாகியுமான R.K. சுரேஷிடம் தனி அறையில் வைத்து 7 மணி நேரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் செவ்வாயன்று நடிகரும் பாஜக நிர்வாகியுமான R.K. சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகினார். இவரிடம் சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை ADSP வேல்முருகன் முன்வைத்து வாக்குமூலமாக பெற்றார். அவர் அளித்த வாக்குமூலத்தை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 19.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து மழை பெய்ததால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 15 ஓவர்களில் 152 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்க அணி களம் இறங்கியது. பின்னர் அதிரடியாக ஆடி 13.5 ஓவர்களிலேயே 154 ரன்களை எடுத்து தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சென்னையில் புயல் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த மத்திய குழுவினர். பட்டாளம், புளியந்தோப்பு, காரப்பாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு. 2015 பாதிப்புடன் ஒப்பிடுகையில் தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டுள்ளது. மீட்புப் பணிகளை அரசு சிறப்பாகவே கையாண்டுள்ளது எனவும் மத்திய குழுவின் தலைவர் குணால் சத்யார்த்தி பாராட்டு. பிற மாநிலங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறது? வெள்ள நிவாரண நிதி விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி.
ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.